இந்த விஷயத்த எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றதே வந்து கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. கொஞ்சம் ஃபன்னியா சொல்லணும் அப்படின்னா, வீட்ல சிவனேன்னு உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு, இல்ல வேற ஏதாவது டிவி சேனல்ஸ் பார்த்துட்டு திருப்பலான்னு பார்த்தா, நம்ம மைண்டும் வந்து ரிமோட் பட்டன்ல நியூஸ் சேனல் சைடாவே போயிட்டுருக்கு. அப்படின்ற மாரி தான் இருக்கு சிச்சுவேஷன். நான் ஏன் வந்து இத ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் அப்படின்னா, இருக்கிற எல்லா சேட்டிலைட் நியூஸ் சேனல்ஸும் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் எலக்ஷன்ஸ்க்கு விஜய், மிஸ்டர் ஸ்டாலின், அப்புறம் வந்து எடப்பாடி ஐயா அவர்லாம் இருக்காருங்களா, இவங்க கட்சியெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு பொருளி கண்டென்ட் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்களோ, இப்பவும் அதே மாதிரி தான் வந்து பொருளி கண்டென்ட்டுக்காக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது என்ன சூழ்நிலை, என்ன நடக்கும், என்ன நடக்காது, ரெண்டே விஷயம் தான். ஒன்று, மூணு விஷயம். ஒன்று வந்து விஜய் வந்து ஆட்சி அமைப்பார், அதை பற்றி பேசலாம். ரெண்டாவது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கூட்டணி சேர்ந்து வந்து அவங்க அவங்க தலைமையில் யார் வந்து சிஎம் ஆகுது அப்படின்றது ஒன்று. இல்லை ரீஎலெக்ஷன், மூணாவது வந்து ரீஎலெக்ஷன் அப்படின்றது ஒன்று. இல்லை நாலாவதாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கூட யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றது. இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியை பற்றி கொஞ்சம் லாஸ்ட்டாக பேசுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ பேசணும்னா கூட்டணி பற்றி பேசுகிறேன். கூட்டணி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். விஜய் அவர்கள் வந்து மெஜாரிட்டி அப்படின்றது பிடிக்கல. 118 தான் வந்து மெஜாரிட்டி. விஜய் அவர்கள் வந்து மெஜாரிட்டி பிடிக்காதனால இன்னும் 108ஓடு நிற்கிறனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 பேர் அப்படின்றது தேவைப்படுறாங்க. 10 பேர் அப்படின்றது கரெக்டாக 10 பேர் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம் ஏன்னா ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா திடீர்னு ஒரு 5 பேர் அப்படின்றது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அரசியல் சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு கலந்துப்பாங்க. மறுபடியும் அது வந்து ஒரு ரொம்ப வந்து கேள்விக்குறி அப்படின்றதாகிடும். அது மட்டும் இல்லாமல் 108ல் வந்து விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வந்து நின்று இருக்காரு. அந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியை வந்து அவர் ராஜினாமா பண்ணுவார். அப்படி கழிச்சா வந்து 107 அப்படின்றதா வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. இப்போ கூட்டணி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். காங்கிரஸ் அவங்க வந்து கண்ணை மூடிட்டு வருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இது யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க வந்து கண்ணை மூடிட்டு வந்துட்டாங்க. காரணம் ஏன்னா அந்த ரீசனை முடிச்சுட்டு போவோம். காரணம் ஏன்னா இப்போ காங்கிரஸ் ரீசெண்டாக கேரளாலையும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றத விட்டுருக்காங்க. காங்கிரஸ் வந்து கேரளாவில் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து பதவி ஏற்கல. ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விஜய்க்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் அப்படின்றது இருக்கோ, கேரளாலையும் அந்த அளவுக்கு இல்லை அதை விட அதிகமானு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல பர்சனலாக. ஸோ ஆனால் வந்து ஈக்குவல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஜெயிச்சதுனால விஜய் அவருடைய சப்போர்ட் நமக்கு வந்து ஃபியூச்சர்லன்னு வந்து நல்லாவே தேவைப்படும். லோக்கல் பாடி எலெக்ஷனும் சரி, எம்பி எலெக்ஷனும் சரி, ரொம்பவே வந்து ஃபியூச்சரில் வந்து தேவைப்படும். காரணம் ஏன்னா இப்போ நழுவ விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ கேரளாவில் எதிர்கட்சியாக அமைய போகிறது யாருன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி வந்து விஜய் சாடினாங்க அப்படின்னா எம்பி எலெக்ஷனுக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ட்ராஜடியாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. காரணம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எம்பி எலெக்ஷன் அப்படின்றது இந்த 5 வருஷத்துக்குள்ளே நடக்கும். அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன்றது அப்படின்னு நடக்கும். அதே மாதிரி கேரளாலையும் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க கண்ணை மூடிட்டு போயிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன ஒன்று காங்கிரஸ் பண்ண மைனஸ்னா, முன்னாடியே அவங்க வந்து விஜய் கூட போய் சேர்ந்துருந்தாங்கன்னா ஒரு 20 தொகுதி அப்படின்றது வந்து ஒதுக்கி கொடுத்துருப்பாரு. தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுடைய தொகுதியிலே காங்கிரஸ் வேட்பாளர்கள் வந்து தோற்று போயிருக்க மாட்டாங்க. இது வந்து என்னுடைய கணிப்பு, இது வந்து என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இப்போ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கூட்டணி சேருமா அப்படின்றது. சப்போஸ் இன்கேஸ் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி முடிவு எடுத்துருந்தாங்க அப்படின்னா, இது டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க மூஞ்சில வந்து என்னத்தை கழட்டி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அடித்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா இப்போ மக்கள்கிட்டே வந்து கருத்து வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யாரை எதிர்த்து எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்டீங்க, இப்போது நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சு நீங்கள் தான் இப்போ வந்து பதவிக்கு வந்து உங்களுக்கு பதவி தான் முக்கியம், உங்களுக்கு அந்த சேர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்றதுனால இப்போது டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் ஃபியூச்சரில் சப்போஸ் ரீஎலெக்ஷன் அப்படின்றது வந்தாலும் சரி, இல்லை அவங்க ஆட்சி அமைச்சு 2031 தான் எலெக்ஷன் அப்படின்றது, அதுக்கு முன்னாடி லோக்கல் பாடி எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன்றது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஓட்டை வந்து இவங்க வந்து யாருக்கு குத்துவாங்க? கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறவங்க தான் வந்து ஓட்டு அப்படின்றது வந்து திருப்பி குத்துவாங்க. மெஜாரிட்டி அப்படின்றது வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கே வந்து ரொம்பவே வந்து கேள்விக்குறியாயிடும். காரணம் ஏன்னா இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில் வந்து அமர்த்த விடாமல் ஹோல்ட் ஆன் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு காரணம் டிஎம்கே கட்சியிலேருந்து அந்த கட்சியோட தலைவரே வந்து அவருடைய சொந்த தொகையிலே வந்து தோற்று போயிருக்காரு. 8,000 ரூபாய் கூப்பன் கொடுத்தவரே வந்து 8,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோத்தரிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து மீம்ஸாக போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஃபன்னாக போயிட்டு இருந்து அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் அவங்க 2 பேருமே கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜினாமா பண்ணாலும் அவங்க எத்தனை தொகுதியில் வந்து நின்னாங்களோ அத்தனை தொகுதி தான் ரீஎலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் மோஸ்ட்லி கூட்டணி சேர்றதுக்கே வந்து வாய்ப்புகள் இருக்காது. காரணம் ஏன்னா இவங்க 2 பேருமே கூட்டணி சேர்ந்தாலுமே அந்த கட்சியில் ஆல்ரெடி
நிறைய பேர் அவங்களுடைய சொந்த தொகுதிக்கு வந்து நிறைய பேர் செலவு பண்ணியிருப்பாங்க, நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வெயில் மழை, அதாவது வெயில் மழைன்னு பார்க்காம வந்து நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து யாரை எதிர்த்து அவங்களுடைய தொகுதியில் வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க அந்த கட்சியிலேருந்து பிற கட்சிகளை வந்து எதிர்த்து வந்து பேசியிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேருமே கூட்டணி சேர்ந்தா நிறைய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய கட்சியிலேருந்து வெளியில் வந்து மறுபடியும் விஜய் கூட சேர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது முழுக்க முழுக்க அவங்க கூட்டணின்ற பேச்சே வெளியில் விட்டாங்க பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய மைனஸ் அப்படின்றது. காரணம் ஏன்னா, இது வந்து நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் தான் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக போகும். இப்போ மக்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சப்போஸ் ரீஎலெக்ஷன் அப்படின்றது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, மெஜாரிட்டி அமைக்க முடியல அப்படின்னா 108 நாங்கள் 180 ஆக்கி காட்டுவோம் அப்படின்றத மக்கள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் டிஎம்கேக்கு வாக்கு போட்டாங்களோ, யாரெல்லாம் ஏடிஎம்கேக்கு வாக்கு போட்டாங்களோ, அவங்கெல்லாம் திருப்பி ஒரு வாய்ப்பு நம்ம விஜய்க்கே கொடுத்து பார்ப்போம், விஜயை போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அதாவது டிஎம்கே சைடில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும். இப்போ திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் உள்ள வந்துடுவாரு, விஜய் உள்ள வந்துடுவாரு, விஜய் உள்ள வந்துடுவாரு அப்படின்ற மாதிரி மாற்றி பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படிதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், பேசிகிட்டே இருக்கும்போது நியூஸ் சேனல்ஸில் ஒருத்தர் ரெண்டு பேர் பேரை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஒருத்தர் என்னன்னா கோடீஸ்வரன். அவர் என்ன சொன்னார்னா, பேச்சுவாக்கில் ரஜினி அவர்களெல்லாம் வந்து சாதாரணமாக எடை போடாதீங்க, அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது அதை பேசுனது கேட்டதுமே வந்து செம சிரிப்பு தான் அப்படின்றது. ரஜினி அவர்களே நினச்சிருப்பாரு, ஏன் பக்கத்து இருக்கிறீங்க, நான் பாடு சிவங்க தான் இருக்கேன். அவன் அதாவது காமெடிக்கு சொல்லணும்னா, அந்த பையன் என்னை சும்மாவே மதிக்க மாட்டான், இப்போ வேற சிஎம்மா பதவி ஏற்க போகிறான், இனிமேட்டு சிஎம்மா பதவி ஏற்றுட்டானா என்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியல, நீ வேற ஏன் வாய் வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா, செந்தில்வேல் அவர் வந்து என்ன சொன்னார்னா, பிஜேபி கூட, அதாவது நியூஸ் சேனலில் சொல்கிறாங்க, பிஜேபி கூட நீங்கள் கூட்டணி வைக்கிற மாதிரி ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு கேட்டால், அவர் பொசுக்குன்னு என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, இவ்வளோ நாள் அதே வாய் தான் பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி டிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கே, ஸோ அதனால் ஃபியூச்சரில் டிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது வந்து ஒன்றும் தவறு இல்லையா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுவும் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரே நியூஸ் சேனல்ஸில் ஒரே டைமிங்கில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவங்களை ஆல்ரெடி பேச விட்டு வேடிக்கை பார்த்ததே தப்பு. அந்த வேடிக்கை எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தாங்களோ அத்தனை வேடிக்கை பார்த்ததுக்காக தான் சொந்த தொகுதியிலேயே கட்சியோடைய தலைவரே வந்து தோக்கடிச்சிருக்காங்க. விஜயோட பிராண்ட் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே வந்து அதே தொகுதியில் வந்து வேற ஒருத்தரை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா என்னன்னு சொல்றது, ஃபியூச்சரில் அடுத்த வாரிசு, அதுக்கடுத்த வாரிசு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதோட வந்து அதுக்கு மக்கள்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க அப்படின்றதான் நினைக்கிறேன். இன்னொன்று, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட வந்து இவர் வந்து இப்போ சேர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காங்கிரஸ் மேலே வந்து சில விமர்சனங்கள்லாம் வந்து சில பேர் வந்து இப்போ வச்சுட்டு இருக்காங்க, அப்போலேருந்தே இருக்கு. ஈழத்தில் போர் நடந்த போது நிறைய பேர்கள் வந்து உயிரை விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்திருக்காரு அப்படின்றது. இப்போ இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னா ஒன்று பிஜேபி, இன்னொன்று வந்து காங்கிரஸ் அப்படின்றது. அதை தாண்டி ஏதாவது லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு ஒன்று இருந்து, இல்லை கை காமிச்சு, இல்லை யாராவது இருந்தா அப்படின்னா விஜய் அவர்களோட அவங்க வந்து அவங்களோட வந்து கூட்டணி சேர்ந்துருக்கலாம். வேற யாருமே கிடையாது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே கொள்கை தலைவர், அதாவது கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே அது சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணதுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வாக்குகள் வந்து வாங்கி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ மக்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு ஃபியூச்சரில் நான் காங்கிரஸ் கூட நான் கூட்டணி சேரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அவர் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஈழத்தில் போர் நடந்தது அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன். அப்போ வந்து ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். அதே மாதிரி அப்போ யார் எதிர்கட்சியாக இருந்தாங்க அதையும் நம்ம வந்து பார்க்கணும். பிஜேபி தான் வந்து எதிர்கட்சியாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நான் சொல்கிறேன். இப்போ கரூரில் வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கும். நான் ஆரம்பித்தேன். இப்போ கரூரில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல ஸ்ட்ரீட்டில் இருந்தது வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவங்க, விஜயை வந்து பார்க்கணுன்னு போனவங்க தான். இப்போ முழுக்க அது வந்து நம்ம விஜய் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா, இல்லை யாராவது மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா? அதில் வேற யாராருக்கு விஜயை தவிர்த்து வேற யாராருக்கெல்லாம் பங்கு இருக்குன்னு கேட்டால் டிஎம்கே கட்சியை தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் அதிகாரிகளை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இதையும் யோசிக்கணும். ஈழத்தில் போர் நடந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே கசப்பான ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க, இல்லைன்னு அவங்களும் வந்து மறுக்கல. அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்தவங்களுக்கும் 1% கூட அதில் சம்பந்தமே இருக்காது, அதில் பங்கு இருக்காது அப்படின்றது நம்ம வந்து கால்குலேஷன் போட்டுக்கிட்டு பிஜேபியை நம்ம சாதாரணமாக இடம் போட்டதுனால தான் தமிழ்நாடு இல்லாமல் கேரளா இல்லாமல்
மற்ற மாநிலங்கள் பெருமாநிலங்களில் பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சிட்டு இருக்கு, பெரும்பாலும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ வந்தவங்க ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டையும் கேரளாலையும் அமுக்குவாங்க அப்படின்றது இப்போ அரசியல் சூழ்நிலை வந்து நடந்துட்டு இருக்கு. காரணம் ஏன்னா கவர்னர் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டார். கவர்னர்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் பெரும்பான்மை வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கே அவங்க வந்து விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ 108 அப்படின்றது கையில் வச்சிருக்காரு. ஆட்சி அமைச்சிட்டு சட்டசபையில் வந்து அவரோட மெஜாரிட்டியை காட்டினாலே போதும். ஆனால் இவர் வந்து கவர்னர் வந்து அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. காரணம் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் யாரும் வந்து யோசிக்க மாட்டாங்க. சப்போஸ் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்னா அது ஒரு ட்ரெண்ட் ஆகும். அது ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகும், நிறைய பேரை வந்து எரிச்சல் அடையக்கூடும். அவர் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாருன்னா அவர் என்ன மினிஸ்டர் ஆவார்? முக்கியமான ஒரு விஷயம், ஹோம் மினிஸ்டர் ஆவார். ஹோம் மினிஸ்டர் ஆகும்போது போலீஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வருவாங்க. போலீஸ் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும்போது அந்த 2 வீக்ஸில் மெஜாரிட்டி காட்டணும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 வீக்ஸ்க்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை விஜய் அவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அவருக்கு ஏற்ற மாதிரி இல்லை புதுசாக வேற யாராவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நியமனம் பண்ணுவார். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அதே மாதிரி டிஜிபி தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதல் டிஜிபி வந்து பொறுப்பு வகிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை வந்து நியமனம் பண்ணுவார். இதெல்லாம் அவர் நியமனம் பண்ணிட்டார் அப்படின்னா போலீஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். மறுபடியும் ரீஎலெக்ஷன் அப்படின்றது வந்து அசால்ட்டாக அவர் வந்து சொல்லிட்டு போலீஸ் தலைமையிலே வந்து அவர் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியலையோ அந்த இடத்துல மறுபடியும் பிரச்சாரம் பண்ணி ரீஎலெக்ஷன்லேயும் அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீஎலெக்ஷனுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அதுக்கே வந்து தெரியாதனமாக வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ரீசன் ஏன்னா ரீஎலெக்ஷன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அவர்கிட்ட டேட்டாவும் இல்லை, எந்த கட்சிக்கிட்டையும் டேட்டா அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம எந்த இடத்துல ஜெயிப்போம் எந்த இடத்துல தோப்போம் அப்படின்றது. ஆனால் இப்போ எல்லார் கையிலுமே டேட்டா அப்படின்றது ஒன்று இருக்குது. சாமானிய மக்கள் சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகாத ஒரு ஆள்கிட்ட கூட வந்து சின்ன குழந்தைகிட்ட கூட வந்து டேட்டா அப்படின்றது இருக்குது. நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணாலே தெரிஞ்சிடும் யார் யார் எந்தெந்த தொகுதியில் ஜெயிச்சாங்க, யார் ஃபர்ஸ்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்றது. இந்த டேட்டா விஜய் அவர்கள்கிட்ட போகாமலே இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துருப்பார். இப்போ ரீஎலெக்ஷன் ஒன்று வந்தால் அவங்ககிட்ட அசால்ட்டாக டேட்டா அப்படின்றது ஒன்று இருக்குது. அசால்ட்டாக 140 150ன்றது தனி பெரும்பான்மையாக தனி கட்சியாகவே வந்து வின் பண்ணிட்டு தான் போவாங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இந்த காமெடியிலே மிகப்பெரிய காமெடி என்னன்னா, சேப்பா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கல அப்படின்னா நான் வந்து இன்னும் என்னோட பொட்டியை இன்னும் நீங்கள் ஓப்பனே பண்ணலன்னு நினைக்கிறேன். 0லே இருக்குது. சீக்கிரமாக என் பொட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் பொட்டியை ஓப்பன் பண்ணது அண்ணன் எப்படி வந்து நான் பதவி ஏற்கின்றதை மட்டும் வந்து பாருங்கள். கூடவே ஒரு ஆபாச பேச்சாளர் வந்து வச்சுட்டு இருப்பார்ல, யாருன்னா ஆபாச பேச்சாளர் துரைமுருகன், அவங்கள வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பார். இப்படி தான் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ சீமான் அவர்களுக்கு 8%லேருந்து 4% அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கு. ஃபியூச்சரில் 4%லேருந்து 2% அப்படின்றது குறையறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. காரணம் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், திரும்ப சொன்ன மாதிரி அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் டீனேஜ் ஏஜ் பசங்க. அந்த டீனேஜ் ஏஜ் பசங்களும் வந்து விஜயை வந்து அரசியலை வந்து உன்னிப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சீமான் பின்னாடி போகிறத விட்டுட்டு நம்ம விஜய் அவர்களுக்கு வாக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ற வாக்கு போடலாம் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இது வந்து சீமான் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை தான் போகும். அவங்க டிஎம்கேவே இதுக்கு முன்னாடி எதிர்த்தருக்கிறத ஒழுங்காக அந்த ஸ்டாண்டில் நின்று இருந்தால் பரவாயில்ல, 8% டபுள் டிஜிட்டில் தாண்டி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க. அவர் வந்து 8% வாங்க போகிறாரு, 10% வாங்க போகிறாரு அப்படின்றத பர்சன்டேஜ் வச்சு இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. 0ல் இருக்காரு, 0லே தான் இருக்காரு. ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டாங்க. 5 எம்எல்ஏ தாண்ட மாட்டாங்க. டபுள் டிஜிட்டை வந்து தாண்டணுன்ற ஒரு யோசனையே ஒன்று இல்லை. தமிழ் தேசியம் சொல்லிட்டு அவர் வந்து ஏமாத்திட்டே இருக்காரு. பிரபாகரன் இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் சீமான் அவர்களுக்கு அருகதையும் இல்லை. அதே மாதிரி பெரியாரை பற்றி தேவையில்லாமல் அறிவற்றும் அருகதையாகவும் பேசினார். அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர் வந்து இப்படி தான் வந்து தோற்று போயிருக்காரு. குறிப்பாக சொன்னால் 2 பேரோட ஆன்மா, பிரபாகரன் அவர்களையும் பெரியார் அவர்களையும் இழிவாக பேசினா பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா வந்து சீமான் அவர்களை வச்சு செஞ்சிருச்சு. அதுதான் ஃபியூச்சரில் அவர் வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை.